கல்வி நிதி ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கு. வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு இவங்க சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, வெள்ள நிவாரண நிதி இவங்க சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஏமாற்றுவதற்காகவே, தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காகவே திமுகவால் புனையப்பட்ட கதைகள். சென்னையில் வெள்ளம் வந்த போது வெள்ள சேத மதிப்பீடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு அனுப்பணும். அதை அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு குழு ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் நிதி கொடுப்பாங்க. இங்க சென்னையில் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா திமுக என்ன பண்ணாங்க? சென்னையை மீட்ட திமுக, சென்னையை மீட்ட திராவிட மாடல், சென்னையை மீட்ட ஸ்டாலின். பாருங்க, அதிமுக ஆட்சியில் அவ்வளவு சேதம் நடந்தது, நாங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணது யாரு? இதே திமுக தானே. ஆனா அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடிய அந்த சேத மதிப்பீடு எவ்வளவு அம்சாங்க தெரியுமா? 37,000 கோடி. இவங்க கேட்டது அதுதான், 37,000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 37,000 கோடிக்கு என்னையா சேதம் நடந்தது, அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் இங்கே கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க காதல தான் விழாதே. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தானே வெள்ளம் வந்தது. 37,000 கோடி ரூபாய்க்கு என்ன சேதம் நடந்தது இங்க? ஆனா இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வெள்ள நிவாரண நிதியை தான் மத்திய அரசு தரவில்லை அப்படின்னு வைரமுத்து பேசுறாரு. இதுக்கு தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அறிவே வைரமுத்துக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது.